அம்மா. ஹாய் செல்லஸ். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்றைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச சமையல் தான். தரங்க இங்கே தரங்க, அப்போ தான் வரும். அது இருடா, அது கொஞ்சம் நேரம் ஆகிட்டதால அது பேர் ஒட்டிடுச்சு போயிட்டு. சுட சுட சோறு, அதுக்கப்புறம் சிறுகீரை பருப்பு போட்டு கடைசல், அருமையான ஒரு கீரை கடைசல். அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லி பார்க்கலாம்? உருளைக்கிழங்கு பொரியல். ஆமாம், பிடிச்சது. நிறைய பேர் வந்து ரெசிபியும் கேட்டிருந்தாங்க, அதனால் அதுக்காகவே நான் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டேன். ரெசிபியும் எடுத்துருக்கோம். கண்டிப்பாக ரெசிபி கேட்ட செல்லா குட்டீஸ்க்காக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பூஜா குட்டி சீக்கிரமே அப்லோட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன். விரதம் முடிகிற வரைக்கும் நம்ம செய்கிறோமோ இல்லையோ, ஒரு கஸ்டமர் வந்து எப்போ தான் நீங்கள் நான்வெஜ் செய்வீங்க, அவங்களுக்கு விரதம் இருக்கிறது தெரியாது போலக்குது. அப்பளம் கொஞ்சம், இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். நிறைய பேர் வந்து டிஷ்ஷஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். விரதம் முடியறதுக்குள்ளே இந்த வெஜ் காம்போலாம் ரெடி பண்ணலாம். ஒருத்தவங்க வந்து நீங்கள் காரணீஸ்வரர் கோயில் போவீங்களா மாட்டிங்களா, வடபழனி கோயில் போவீங்களா மாட்டிங்களான்னு கேட்குறீங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க, நம்ம வந்து அறுபடை வீடு போயிட்டு வந்தோம் இப்போ தான். இன்னொன்று, இந்த முருகன் கோயில் பக்கமாக இருக்கிறதால நம்ம அடிக்கடி போயிட்டு வந்துடுறோம். அங்கே போனோம்னா ஃபேமிலியாக தான் போகணும், அதுக்கு லீவு கிடைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. எங்களுக்குமே ஆசை இருக்குது, நிச்சயமாக உங்களுக்காக ஒரு நாள் போகிறோம். ஆனால் அது உடனடியாக போக முடியாது, சரிங்களா? நான் நிறைய கமெண்ட்டில் பார்த்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக பதில் சொல்லியாச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து லென்த்தாக நேற்றுக்கு இதில் பார்த்தியாடா நீ ஜெய், லென்த்தாக மெசேஜ் போட்டிருந்தாங்க. குழந்தைங்களை இவ்வளோ அழகாக வளர்த்துருக்கீங்க, 3 பேருமே சீக்கிரம் வீட்டு கடனை அடைச்சிருவேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வீடியோ பார்த்தேன். எப்படி நீங்கள் இப்படி வளர்த்துருக்கீங்க, எப்படி 5 பேரும் வந்து ஒன்றா இருக்கீங்க, ஒருத்தர் சொல்கிறது ஒருத்தர் கேட்குறீங்க, இப்பெல்லாம் அது பெரிய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது நிச்சயமாக நான் சொல்கிறேன்டாம்மா. என்ன சொல்கிறது, நம்ம ஒன்றும் வளர்க்குறதுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும், குட்டியிலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருங்க. நான் ஒன்று தான் சொல்வேன் பசங்கிட்ட, முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நீங்களாம் ரொம்ப வருஷம் இப்படியே ஒன்றா இருக்க முடியாதுப்பா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனித்தனியாக அவங்களுக்கு ஃபேமிலின்னு ஆகிடும். இங்கே இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஆசையாக அன்பாக முடிஞ்சது ஒரு வேலையாச்சும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மனசில் இருக்கிறத சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னடா சொல்வேன், அந்த ஒரு வார்த்தையை சொல்வேன்னா இல்லையா? நீங்கள் எவ்வளோ நாளைக்கு எல்லாரும் ஒன்றா இருப்பீங்கன்னு தெரியாதுப்பா. அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலின்னு வந்துடும். அப்போ இப்போ இருக்க அட்டாச்மெண்ட் அப்போ கண்டிப்பாக குறையும். ஏன்னா அவங்க ஒய்ஃபு, அவங்க புருஷன், அவங்க குழந்தைங்க அப்படின்னு மாறும்போது கண்டிப்பாக இந்த அட்டாச்மெண்ட் கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் தான். அதுக்குள்ளார தான் நம்மளோட அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி பாசம் எல்லாமே. ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க சண்டை போட்டாலே நான் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான். அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்வேன். ஏன்னா என்ன சொல்கிறது, இப்போ இருக்க பாசப்பிணைப்பு கொஞ்சம் கல்யாணம் ஆச்சுன்னா எல்லா ஃபேமிலியிலும் இது நடக்கிறது தான். அப்பையும் அதை அன்பாக அனுசரணை பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்றத காது கொடுத்து கேட்டு அவங்க பிரச்சனை என்ன அதையும் நம்ம கேட்டு சால்வ் பண்ணிட்டு போனோமா, அதையுமே ஒரு அழகான ஒரு குடும்பமாக கொண்டு போகலாம். இது நாள் வரைக்கும் எங்களோட குடும்பத்தை இப்படி தான் கொண்டு போயிருக்கோம். நிச்சயமாக நீங்கள் வந்து நல்லதே நினச்சிட்டு வளங்க குழந்தைய. நீங்கள் நினைக்கிற மாதிரி தான் அந்த குழந்தை வரும், சரிங்களா? அவ்வளோதான். இன்னும் நேரம் டவுட் இருந்துச்சுன்னா நிஜமாக இந்த மாதிரி கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நீங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டு குட்டீஸ். வேற என்ன பட்டு ஒன்று சொல்லி அது சொல்லு. ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். வாழ்க வளத்துடன். பாய் பாய்.